Hi friends, welcome to Rechi Times with Happy Cooking. நாம் இன்னைக்கு எல்லாருக்குமே சிக்கனில் ரொம்ப பிடிச்ச சிக்கன் 65 ரெசிபி தான் எப்படி செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ஈஸியான அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதை எப்படி செய்யணுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் வச்சுக்கலாம். பவுலில் நான் ஒரு எக்கை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. நான் சிக்கன் பார்த்திங்கன்னா 150 கிராம் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு காரத்துக்கு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அதே 3/4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ். இப்போ இதில் நான் 150 கிராம் boneless சிக்கன் சேர்த்துக்கிறேன். இதனால் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா சிக்கனில் எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே தனியாக வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம சிக்கனை பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சிக்கனை எண்ணெயில் சேர்க்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் கேப் விட்டு சேர்த்துக்கலாம். இது அடியில் நல்லா வேகட்டும். இப்போது அடியில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு மேலே வேக விட்டிங்கன்னா சிக்கன் நல்லா ஹார்டாயிரும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போது சிக்கன்லாம் நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் கலருக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. நீங்கள் சிக்கன் இன்னும் கொஞ்சம் அதிக அளவில் எடுத்து செய்கிறீங்க அப்படின்னா உப்பு காரம் இதோட அளவெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி மீதம் இருக்க எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் 65 ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக சூப்பராக பண்ணியாச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.